சோறு முன்னாடி உள்ள ஐடியில் நான் போட்டிருந்தேன் பார்த்துருங்க. சாப்பாடை எப்போவுமே போசியில் வச்சு வடித்து ஆக்குனா உடம்புக்கு நல்லது. கொழுப்பு கொலஸ்ட்ரால் இருக்கவங்கெல்லாம் இந்த வேலையை செய்யுங்க. சுகரு சரிங்களா, சுகர் பேஷண்ட்டெல்லாம் இந்த வேலையை நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுகளை செய்யுங்க. சாப்பாடு எப்போவுமே போசியில் குக்கரில் வச்சு சாப்பிடாதுங்க. ஈரோடு மாவட்டம், திருச்சி நிறைய இடத்துல எல்லாருமே போசியில் வச்சு, திருப்பூர் மாவட்டம் எல்லாமே அப்படி பண்ணாதுங்க. அதனால் நிறைய விளைவுகள் வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே நீங்கள் இப்போ சுகராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, போசியில் வடித்து ஆக்கி சாப்பிட்டுட்டு ஒரு மாதமோ இல்லை 2 வாரமோ சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். சரியா, உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு உள்ளது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, நீங்கள் அதனால் எல்லாருமே இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உடம்புக்கு நல்லதுங்க. நீங்கள் வேலையை ஈஸியாக குக்கரில் வேலைக்கு தான் போகிறீங்க. வேலையை ஈஸியாக குக்கரில் வச்சா 2 விசிலில் சாப்பாடை இறக்கி வச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறீங்க. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதை போசியில் வச்சு வடித்து ஆக்குனீங்கன்னா இதனுடைய நன்மைகள் எவ்வளோ இருக்குது. சரிங்களா, அதனால் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, அதிகமாக பேச எனக்கு தெரியாது. சரியா, இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்லேயோ எதுலேயுமே இருந்ததில்லை. நானும் ஒரு பாவப்பட்ட ஃபேமிலியில் இருந்து தான் நான் பேசுகிறேன். சரிங்களா, முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரிங்க.